ஓம் நம சிவாய. எல்லோருக்கும் வணக்கம். நேற்றுக்கு சிவராத்திரி ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது எல்லா இடத்துலையும். அதை முன்னிட்டு நேற்றுக்கே இந்த வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். பூஜை மற்ற காரணங்களால் டிலே ஆகிடுது, சாரி. இன்றைக்கி நம்ம சிவநாம மகிமை அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். உலகத்திலேயே ரொம்ப உயர்ந்த வஸ்து எதுன்னு கேட்டால் அது பகவான். அவரோட வசந்தது எதுன்னு கேட்டால் அவரோட நாமம், அதாவது அவரோட பெயர். பகவானை தொட்டு பூஜை பண்ணுறதுக்கோ, அர்ச்சனை பண்ணுறதுக்கோ, அபிஷேகம் பண்ணுறதுக்கோ நிறைய கிரமங்கள், ஆகம முறைகள், கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்குது. ஆனால் அவரோட நாமத்தை சொல்கிறதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. நம்ம மத அல்லது சாஸ்திர சம்மந்தப்பட்ட எந்த கர்மா பண்ணுறதுக்கு முன்னாலேயும் சங்கல்பம் அப்படின்னு ஒன்று பண்ணுறது வழக்கம். அதாவது ஒரு செயலை சரியாக ஸ்ரத்தையாக செய்ய எடுக்கிற உறுதிக்கு பேர் தான் சங்கல்பம். சங்கல்பம் ஜென்ரலாக அப்படி தான் ஆரம்பிக்கும். அப்பவித்ரஹா பவித்ரோவாம் சர்வாவஸ்தாம் கதோபிவா யஸ்மரேது புண்டரீகாட்சம் சபாபியா அபியந்தர சுஜிகி மானச்சம் வாச்சிகம் பாபம் கர்மணா சமுபார்ஜிதம் ஸ்ரீராம ஸ்மரணயனைவா வியபோகதிகி நசம்சயக ஸ்ரீராம ராம ராமாதிர்விஷ்ணுகோ ததோ வரக நக்ஷத்திரம் விஷ்ணுரேவச்ச யோகச்ச கரணம் செய்வ சர்வம் விஷ்ணுமயம் ஜெகது ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தா அப்படின்னு ஆரம்பித்து நம்ம அமாவாசை திதி அல்லது எந்த நல்லது கெட்டது பூஜை எது பண்ணுறதா இருந்தாலும் இந்த சங்கல்பத்தை தான் பண்ண ஆரம்பிக்கிறது வழக்கம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, பவித்திரமாக இருந்தாலும், அதாவது சுத்தமாக இருந்தாலும், அது அசுத்தமாக இருந்தாலும் ராம 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 அப்படின்னோ அல்லது கோவிந்த கோவிந்தா கோவிந்தா அப்படின்னோ சொன்னால் நம்ம பவித்திரம் ஆயிடுவோம். அது நம்ம சுத்தப்படுத்திடும் அப்படிங்கிறது தான். சிவசிவா அப்படின்னும், ஹரி ஹரி அப்படின்னும், நாராயண நாராயண அப்படின்னும், முருகா முருகா அப்படின்னும், கணேச கணேசா அப்படின்னும் சொல்கிறதுக்கு எந்த விதமான நேரமும் அல்லது கட்டுப்பாடும் கிடையாது. நடந்துட்டே சொல்லலாம், சாப்பிடும்போது சொல்லலாம், வேறு எந்த வீட்டு வேலை செய்கிற போதும் சொல்லலாம், வாக்கிங் போகும்போது சொல்லலாம், எக்ஸசைஸ் பண்ணும்போது சொல்லலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. பகவான் சொல்கிறார், தகுதி இல்லாதவனுக்கு என்னோட தரிசனம் கிடையாது அப்படின்னு. நாமம் என்ன சொல்கிறதுன்னா, தகுதி இல்லாதவனுக்காகவே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. அதனால் எல்லோரும் ஃபாலோ பண்ணக்கூடியது என்னன்னு கேட்டால் நாமம் சொல்கிறது. ராமாயணத்தில் வாலிவதம் கட்டத்தில் பார்த்திங்கன்னா சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் சண்டை நடக்கும். ராமர் சுக்ரீவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒளிஞ்சு நின்று வாலியை அம்பாலி அடிப்பார். அடிச்சுட்டு தன்னோட இடத்துக்கு திரும்ப ஆரம்பிப்பார். வாலி என்ன பண்ணான்னா, எந்த ஆயுதம் தன்னை தாக்கி கீழே தள்ளுற அளவுக்கு வலிமையானது அப்படின்னு பார்த்தான். ஏன்னா அவன் ரொம்ப வலிமையானவன். அப்படி பார்த்தா அதில் ஒரு அம்பு, அதில் ராம் அப்படின்னு எழுதியிருக்கு. எழுதினதை உறக்க படித்தான், ராம் அப்படின்னு. திரும்பி நடக்க ஆரம்பித்த ராமர் டக்குன்னு நின்று வாலிக்கிட்ட வருவார். ஏன்னா ராமநாமத்தை அவன் எப்போ சொன்னானோ அப்போவே அவன் தன்னை சேர்ந்தவன் ஆயிட்டான் அப்படிங்கிறது ராமரோட கொள்கை. வாலி ராமபக்தன் இல்லை, ராமரை பார்த்தது கூட இல்லை. அப்படி இருக்க ராமா அப்படிங்கிற நாமத்தை சொன்ன உடனே ராமர் அவனை தன்னை சேர்ந்தவனாக நினச்சி அவன்கிட்ட ஏன் அடித்தோம் அப்படிங்கிறத அவனுக்கு தெரிவித்து, அவன் செஞ்ச தப்பை அவனுக்கு உணர்த்தி, அவன் உள்ளத்தில் மாற்றத்தை கொடுத்து அவனுக்கு மோட்சத்தையும் கொடுத்தார். இது ராமநாமத்துக்கா அல்லது சிவநாமத்துக்கு அப்படிங்கிறது வித்தியாசமே கிடையாது. ஏன்னா எப்போவுமே சிவனே ராமநாமத்தை தான் சொல்லிகிட்டே இருக்கார் அப்படின்னு. தாரக நாமம்னு பேர் ராமநாமத்துக்கு, அதுதான் சொல்லிகிட்டு இருக்கார் அப்படிங்கிறதுனால அதில் இருக்கிற கரெக்டான ஒரு விஷயத்தையும் நான் எடுத்துக்கிறேன். நாமத்தோட மகிமை இவ்வளோதான் அப்படிங்கிறத யாராலையும் அளவிடவே முடியாது. நாமத்தை அர்த்தம் தெரிஞ்சு தான் சொல்லணும் அல்லது கான்ஷியஸாக சொல்லணும் அப்படிங்கிறது கூட இல்லை. எதேச்சியாக நம்ம வாயில் வர வார்த்தை ராமநாமமாக இருந்தாலும் சரி, சிவநாமமாக இருந்தாலும் சரி, கிருஷ்ணநாமமாக இருந்தாலும் சரி, ஹரிநாமமாக இருந்தாலும் சரி, அதுக்கு நிச்சயம் பலன் உண்டு. நம்ம மருந்தை அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு சாப்பிட்டா தான் அது வேலை செய்யுங்கிறது கிடையாது. மருந்தை சாப்பிட்டா அது அதோட வேலையை பார்க்கும். அது மாதிரி தான் நாமம். குறிப்பாக இன்றைக்கி சிவராத்திரியாக இருக்கிறதுனால சிவநாமத்தோட மகிமையை சுருக்கமாக சொல்கிறேன். நேற்றுக்கு சிவராத்திரியாக இருக்கிறதுனால நேற்றுக்கே சொல்லணும்னு நினச்சது இன்றைக்கி சொல்ல முயற்சி பண்ணுறேன். மற்ற நாமங்கள் எதுவும் மகிமை குறைஞ்சதுன்னு அர்த்தம் கிடையாது. சகசர நாமான்னு எந்த சுவாமி மேலே பார்த்தாலும் 1000 நாமா 1008 நாமா வழி சொல்லி அர்ச்சனை பண்ணுறது வழக்கம். சகசர நாமான்னா என்னென்னா 1000 அப்படின்னு ஒரு அர்த்தம் இருந்தாலும்
எல்லா நாமமும் கணக்கில்லாத நாமத்துக்கு பேர் சகஸ்ரநாமம் அப்படின்னு பேர். எல்லா நாமமும் அவரோட பேர் தான் அப்படின்னு அர்த்தம். வேதத்தில் சிவனுக்கு ஆசுதோஷி அப்படின்னு ஒரு பேர். ஆசுதோஷின்னா என்னென்னா, வாக்கிங் போகும்போது ரொம்ப சுலபத்தில் சந்தோஷம் அடையிறார் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஒரு நாயோட காலம்பரை வாக்கிங் போகிறோம்னு வச்சுங்களேன், நாய் அங்கங்கே எங்கேயாவது நிற்கும். கஷ்டம் இல்லாமல் நம்மோட வர்றதுக்கு அதுக்கு இஷ்டம் இல்லாமல் நிற்கும். அப்போது சிவா அதை பார்த்து கோபத்தோட சிவா அப்படின்னு சொன்னால் கூட சிவன் வந்து இவன் என்ன சிவான்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி கிருபை பண்ணணும் அப்படின்னு நினைப்பார். நம்ம எல்லாருக்கும் ராமாயணத்தில் வால்மீகி முனிவரோட கதை என்ன தெரியும். அவரோட சொந்த பேர் ரத்னாகரன். அவர் ஒரு வேடனாக வழிப்பறி பண்ணுற கொள்ளைக்காரனாக இருந்தார். நாரதர் அவரை சந்தித்து அவரை நல்வழிப்படுத்தி ராமாயணம் எழுதுறதுக்கு தூண்டினார். அப்போது ரத்னாகரனுக்கு ராம என்ற வார்த்தையை வாயில் வரல. உங்களுக்கெல்லாம் ஒரு தகவல் என்னென்னா, ரத்னாகரனோட சொந்த ஊர் திருச்சி லால்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற அன்பில் அப்படிங்கிற ஊர். அதனால தான் நாரதர் அவன் வாயில் ராம அப்படிங்கிறத வரலன்றதும் ஒரு மரத்தை காமிச்சு இது என்னன்னு கேட்டார். மரம் அப்படின்னார் ரத்னாகரன். உம்மை விட்டுட்டு நீட்டி சொல்லு அப்படின்னாரு. மரா அப்படின்னா ரத்னாகரன். அதையே திருப்பி திருப்பி சொல்லுனாரு. மரா 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 மரான்னு சொல்ல ஆரம்பித்தான். அது அப்படியே ராம 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 அப்படின்னு ஆயிடுச்சு. அதனால் நாமும் என்ன பண்ணணும்னா, முதல்ல தன்னை சரி பண்ணிக்கும், அப்புறம் நம்மையும் சரி பண்ணுறது. சரி பண்ணுறது அப்படிங்கிறது தான் அதோட மகிமை அப்படிங்கிறது. ராமன் மரம்ங்கிற வேர்டு வந்து தமிழில் மட்டும்தான் உண்டு. மற்ற மொழிகளில் வேறு வேறு, இங்கிலீஷில் ட்ரீன்னு சொல்கிறோம், சான்ஸ்கிரிட்டில் விருக்ஷம்னு சொல்கிறோம். இப்போது சான்ஸ்கிரிட்டில் மரம்ங்கிற வேர்டு கிடையாது. அதனால் நம்ம வந்து ரத்னாகரன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்றுன்னு நான் நினைக்கிறேன். இதில் இன்னொரு சின்ன கதையை சொல்கிறது உண்டு. அந்த காலத்தில் பாரத தேசத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஓரளவாவது சம்ஸ்கிருதம் தெரியும். அதனால் காட்டில் வேடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மான்களை துரத்தி வேட்டையாடும்போது பிரகரா பிரகரா பிரகரன்னு கத்துவாங்க. அப்படின்னா என்னென்னா, புடி புடி புடின்னு அர்த்தம். அப்புறம் சம்ஹர 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 அப்படின்னு கத்துவாங்க. அப்படின்னா கொல்லு 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 அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ஆகர 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 அப்படின்னு கத்துவாங்க. அப்படின்னா சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு அர்த்தம். இதை கேட்டுட்டே இருக்கிற சர்வ வியாபியான சிவன், ஆகா இவன் என்னோட பேரை ஹர 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 அப்படின்னு 3 வாட்டி சொல்லிட்டானே, ஒரு தடவை சொன்னாலே அவனுக்கு மோட்சம் உண்டு, 3 தடவை சொல்கிறவனுக்கு எந்த ஸ்தானத்தை கொடுக்கறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு ஒரு கதை. இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாமல் சொன்னாலும் நாமத்துக்குள்ள மகிமை அல்லது பெருமை அல்லது பயன்கிறது உறுதியானது, கட்டாயமாக கிடைக்கக்கூடியது. இந்த இடத்துல நம்ம காஞ்சி மகாபெரிவா சிவநாமோட மகிமையை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, சிவபக்தர்கள் சிவனோட நாம உயர்வை பற்றி சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை. வைஷ்ணவர்கள் கூட பரமேஸ்வரனை பற்றி உயர்வாக சொல்லியிருக்கிறதா அவர் சொல்கிறார். தன்னுடைய தெய்வத்தின் குரல் 3வது பாகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ராமானுஜர் வைஷ்ணவ ஆச்சாரியார், உங்களுக்கெல்லாம் தெரியும், 1050 வருஷத்துக்கு முன்னால் இருந்தவர், வைஷ்ணவத்தை ஸ்தாபித்தவர், ரொம்ப கருணை உடையவர். அவரோட முக்கியமான சிஷ்யர்கள் ஒருத்தர் கூரத்தாழ்வான்னு பேர். அவள் அப்பா அம்மா வச்ச பேர் அது இல்லை, ஸ்ரீவத் சாங்கன் அப்படிங்கிறது அவரோட பேர். தமிழில் திருமரு மார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கூரங்கிற ஊரை சேர்ந்ததுனால அவருக்கு கூரத்தாழ்வான்னு பேர் வந்தது. ராமானுஜர் காலம் வரைக்கும் இருக்கிற ஆழ்வார்கள்லாம் பார்த்திங்கன்னா, முதலாழ்வார்கள், அதாவது பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பெய்யாழ்வார், நம்மாழ்வார், இவருக்கெல்லாம் வந்து சிவன் விஷ்ணு அப்படிங்கிற பேதம் இல்லாமல் அபேதமாக தான் எல்லா பாசுரமும் நிறையா பாசுரத்தில் பாடியிருக்காங்க. பின்னால் தான் வந்து ராமானுஜர் காலத்துக்கு பிறகு தான் ராமானுஜர் வந்து அனன்ய பக்தி அப்படின்னு சொல்லிட்டு முழுசுமாக ஒரு தெய்வத்துக்கிட்டே டோட்டலாக சரண்டர் ஆகணும் அப்படிங்கிறத வற்புறுத்துறதுக்காக அவர் வந்து முழுமையாக விஷ்ணு மட்டுமே முழுமையான கடவுள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தார். அதுக்கு அந்த காலத்தில் இருந்த சூழ்நிலை கூட காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு அது எந்த அளவுக்கு ஒத்து வரும்னு எனக்கு தெரியல. அப்போது அங்கே ஆட்சி பண்ணின சோழ ராஜாவும் மற்ற வித்வான்களும் இதை பற்றி
ஆலோசனை பண்ணாங்க. ராமானுஜர் விஷ்ணு தான் ஒரே கடவுள், மற்ற சிவன் வந்து அவருக்கு கீழே இருக்கிறவர் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதுக்கு என்ன சாஸ்திர ஆதாரம் இருக்குது அப்படின்னு அவரையே கூப்பிட்டு கேட்போம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதனால் வித்வத் சதஸ் அப்படின்னு அறிஞர்கள் கூட்டம் ஒன்றுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அப்போது சோழர்களோட தலைநகராக இருந்தது கங்கை கொண்ட சோழபுரம், கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்குது. ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் இருந்தார். அவர் அங்கேருந்து கூட்டிகிட்டு வரதுக்காக சோழராஜா ஆள் அனுப்பினா. ஆள் போய் விஷயத்தை சொன்னான். அப்போது ராமானுஜரோட கூரத்தாழ்வார் சொன்னார், சுவாமி, ராஜா வீரசைவன் நிறைய சிவாலயம் கட்டியிருக்கான், நீங்களோ சிவன் கோயிலுக்கு யாரும் போகக்கூடாது, வைணவர்கள் போடக்கூடாது அப்படிங்கிறீங்க. அதனால் உங்களை அழைச்சி உங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காகத்தான் வித்வத் சதஸ்ன்ற பேரில் உங்களை அழைச்சிட்டு வர சொல்லி ஆள் அனுப்பியிருக்கான். நீங்கள் வராதிங்க, நீங்கள் வந்தால் உங்களுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் வந்து உங்களுக்கு பதிலாக உங்களுடைய காஷாயத்தை கட்டிட்டு போகிறேன், நீங்கள் என்னுடைய வெள்ளை வேஷ்டியை கட்டிட்டு நீங்கள் சோழ தேசத்தை விட்டு வெளியில் ஒதுக்கி போயிடுங்க அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி 2 பேரும் ட்ரெஸ்ஸை மாற்றிண்டு ராமானுஜர் வந்து முதல்ல ஸ்ரீரங்கத்திலேருந்து ஒரு 30 மைல் டிஸ்டன்ஸில் இருக்கிற திருநாராயணபுரத்துக்கும், அப்புறம் மைசூருக்கு பக்கத்தில் மேலக்கோட்டைன்னு சொல்கிற இன்னொரு திருநாராயணபுரத்துக்கும் போனார். கூரத்தாழ்வார் கங்கட சோழபுரம் சதஸுக்கு வந்து சேர்ந்தார். அங்கே இருந்த வித்வான்கள்லாம் என்ன சொன்னாங்க, சிவன் மாதிரி சிவனுக்கு சமமாகவோ அல்லது சிவனுக்கு சமமாக விஷ்ணுவோ அல்லது இன்னொரு தெய்வமோ இருக்குது அப்படின்னு வேணால் சொல்லிட்டு போகணும். ஆனால் தெய்வங்களுக்குள்ள வஸ்தி தாழ்த்தின்னு சொல்கிறது எப்படி? அது சிவனை விட விஷ்ணு வஸ்தின்னா எப்படி? அதை நீங்கள் சாஸ்திரத்தை காமிச்சு நிரூபிங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபரதரம் நாஸ்தி, அதாவது சிவனுக்கு மேலே உயர்ந்த பொருள் இல்லை அப்படின்னு ஒரு ஓலையில் எழுதி அது வித்வான்கள் கிட்ட அனுப்புனாங்க. வித்வான்கள் அதை ஒத்துண்டு கையெழுத்து போட்டால் போடட்டும், ஆட்சேபிச்சா அதுக்கு சாஸ்திரத்தை பிரமாணம் காட்டி, அதாவது சான்று காட்டி விளக்கட்டோன்னு முடிவு பண்ணாங்க. கூரத்தாழ்வார்கிட்ட ஓலை கொண்டு வந்து காண்பிக்கப்பட்டது. அவர் அதில் என்னவோ எழுதி திருப்பி கொடுத்தார். என்ன எழுதினார்னா, கையெழுத்து போடலை, அதில் அஸ்தி துரோணம் அதப்பரம் அப்படின்னு எழுதியிருந்தார். சிவனுக்கு மேலே வஸ்தியான ஒன்று இல்லைன்னு தானே ஓலையில் முதல்ல எழுதியிருந்தது, அதுக்கு மேலே துரோணம் இருக்குது அப்படின்னு இவர் எழுதினதுக்கு அர்த்தம். அப்படின்னா சிவாங்கிறது சம்ஸ்கிருத நாமத்துக்கு பலவிதமான பொருள்கள் எடுத்துக்கிறது. பிரபலமாக நம்ம எடுத்துக்கிறது என்னன்னா, ரொம்ப மங்களமானது, சுபத்தை தர்றது அப்படிங்கிறது. ஆனால் அதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. அதுக்கு அர்த்தம் மரக்கால் அப்படின்னு. அந்த காலத்தில் படி, மரக்கால், ஆழாக்கு அப்படின்னு நெல்லை அளக்கிறதுக்குள்ள கருவிக்கு ஒரு பேர் உண்டு. அதை நம்ம மரக்கால்னு சொல்கிறது என்னென்னா, சும்மா 5.4 லிட்டர் அளவு கொள்கிற ஒரு பாத்திரம். அதை விட பெருசு ஒன்று உண்டு, அதுக்கு பேர் பதக்குன்னு பேர். அது வந்து 10.8 லிட்டர், அதாவது 2 மரக்கால் சேர்ந்தது ஒரு பதக்கு. சம்ஸ்கிருதத்தில் பதக்குக்கு துரோணம்னு ஒரு பேர் உண்டு. சிவன்னு இருக்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்கிறதுல இப்போது ஸ்லேடியா சிவபெருமான் அப்படிங்கிறத எடுத்துட்டு அதுக்கு பதிலாக மரக்கால் அப்படின்னு எடுத்துட்டு, ஏன் மரக்காலுக்கு மேலே எதுவும் இல்லாமல் என்ன, அதான் பதக்கு இருக்கே அப்படின்னு எடுத்துக்காட்டி எழுதிட்டார். கூரத்தாழ்வார் இப்படி சொன்னதில் மற்ற வித்வான்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம். அவர்கள் வந்து ராஜா கிட்ட அவரை போட்டு கொடுத்து, இந்த மாதிரி அவர் வந்து சாஸ்திர ஒரு உயர்ந்த விஷயத்தை பற்றி நம்ம வந்து வித்வத் சதஸில் விவாதிக்கணும்னு ஆரம்பித்தா அவர் வந்து மரக்கால், படி, ஆழாக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து சம்மந்தம் இல்லாமல் இருக்குது, அதனால் அவருக்கு வந்து தகுந்த தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா, அவர் மரக்கால்னு அர்த்தம் பண்ணிட்டு தான் ராஜா அவருக்கு தண்டனை கொடுத்தான் அப்படின்னு. மகாபெரிவா என்ன சொல்கிறாருன்னா, அஸ்தி துரோணம் அதப்பரம் அப்படிங்கிறதுல துரோணங்கிறதுக்கு அர்த்தம் தான் 2 அப்படின்னு அவர் சொல்கிறார். என்னென்னா, துரோணம்னா தும்பைப்பூன்னு ஒரு அர்த்தம். பரமேஸ்வரனுக்கு ரொம்ப பிரியமான பிரீதியான பூ. அது பத்திரத்தில் இலைகளில் வில்வம் மாதிரி, புஷ்பங்களில் எந்த கடையிலும் விலைக்கு விற்காததான ஊமத்தை, எருக்கு, தும்பை இவைதான் சிவபெருமானுக்கு ரொம்ப உயர்ந்தது. அப்பைய தீட்சிதர் அப்படின்னு ஒரு பெரிய சிவபக்தர் இருந்தார். அவரோட பெரியவர் யாரும் கிடையாது. அவர் ஆத்மார்த்த ஸ்துதி அப்படின்னு ஒன்று எழுதியிருக்கார். அதில் அதுக்கு உன்மத்த பஞ்சாசத்து அப்படின்னு ஒரு காரண பேரும் உண்டு. அர்கத்ரோண பிரபரதி குசுமைகி அர்ச்சனம் தேவி தேயம் பிராபியம் தேன ஸ்மரஹர பலம் மோக்ஷ சாம்ராஜ்ய லக்ஷ்மி அப்படிங்கிறார். பரமேஸ்வரனே, உன்னோட தலைமையில்
ஒரு எருக்கையும் துரோணத்தையும், அதாவது தும்பப்பூவையும் அர்ச்சனை பண்ணிட்டா போகிறோம். அது ஒருத்தனுக்கு மோட்ச சாம்ராஜ்யம் அப்படிங்கிற ஒரு பெரிய பரம சிரேயசையை பலனாக கொடுத்துடுறது அப்படிங்கிறாரு. இப்போ சிவனுக்கு மேலே தும்பப்பூவை வச்சு அர்ச்சனை பண்ணுறது, அவர் தலைமையில் தும்பப்பூவை வச்சுட்டா அவரோட தலை விட உயர்ந்த இடத்துல தும்பப்பூ இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இதை மனசில் நினச்சிட்டு தான் கூரத்தாழ்வான் சிவனுக்கு மேலே உயர்வாக எதுவும் இல்லைன்னு சொன்னால் எப்படி, அதுக்கு மேலே தான் துரோண புஷ்பம் இருக்கே, வெள்ளை வெள்ளையர்னு பரம நிர்மலமாக இத்தனைக்கும் பெரியவனுக்கு மேலே இருக்கே அப்படின்னு ஆரம்பித்து அடித்து சொல்கிறதுக்காகவே அஸ்தின்னு ஆரம்பித்து அஸ்தி துரோண அதப்பரம் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னு மகாபெரிவார் சொன்னார். மகாபெரிவார் சொல்கிறார், எப்படி பார்த்தாலும் ஆனால் எப்போ பார்த்தாலும் ஒருத்தர் தொட்டு தொட்டு பூஜை பண்ணிட்டு இருக்க முடியுமா? அந்த சௌகரியம் எல்லாருக்கும் கிடைக்குமா? இந்த டைம் எல்லாருக்கும் கிடைக்குமா? அதுக்கான வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்குமா? அதுக்கான மனசு எல்லாருக்கும் வருமா? இந்த தும்பப்பூ கூட எல்லா மாதத்துலேயும் கிடைக்காது. அதனால் அவரை நினச்சி அவரோட நாமம் நம்ம நாக்கில் எப்பவும் வச்சிருக்கிறது மூலமாக அவரை நம்மளுடைய இதயத்துக்கு கொண்டு வந்து அவரோட நம்ம சேர்ந்து இருக்க முடியும். நாமம் சொல்கிறதுக்கு எந்த சௌகரியமும் வேண்டாம், எந்த உபகரணமும் வேண்டாம், எந்த நியமமும் வேண்டாம். ஐயோ இவ்வளவு தப்பு பண்ணியிருக்கோமே, பாவம் பண்ணியிருக்கோமேன்னு அழ வேண்டாம். பாவத்தை ஒரே க்ஷணத்தில் துவம்சம் பண்ணுற வஸ்து இருக்குது. அது எங்கேயோ போய் தேடி தேடி கண்டுபிடிக்க வேண்டியதில்லை, நாமே உண்டு பண்ணிக்கொள்ளலாம்னு பெரியவா சொல்கிறா. கஷ்டமே இல்லை. 2 எழுத்தில் கோயிலில் தேகத்தில் உயிர் மாதிரியும் கோயிலில் மகாலிங்கம் மாதிரியும் வேதங்களின் மத்தியில் ஸ்ரீருத்ரத்தின் நடுவில் 8வது அனுபாகத்தில் ஜீவரத்தனமாக இருக்கும் சிவா அப்படிங்கிற நாமத்தை நம்ம நாக்கு கொஞ்சோண்டு புரட்டி சிவா 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 அப்படின்னு சொன்னால் போருங்கிறார். இதில் என்னென்னா சிவ அப்படிங்கிறது சுவாமி பேர், சிவா அப்படிங்கிறது அம்பாள் பேர், சிவசிவா அப்படின்னு தான் சொல்கிறது வழக்கம். அந்த காலத்துலலாம் யாராவது ஒருத்தர் மேலே கால்கள் தெரியாமல் பட்டுட்டா கூட உடனே சிவசிவா ராமராமா அப்படின்னு சொல்லுவாள். இப்போது அந்த மாதிரி பழக்கம்லாம் குறைஞ்சுட்டே வருது. சாரி சொல்ல வந்துட்டோம் நம்ம. ஆனால் சாரிங்கிறது ஜஸ்ட்டு நாக்கில் இருந்து வருதே தவிர மனசில் இருந்து வருதா என்னங்கிறது நம்ம கொஞ்சம் யோஜனை பண்ணணும். அப்படி நாக்கு கொஞ்சம் புரட்டி சிவா சிவா அப்படின்னு சொல்கிறது மனுஷனுக்கு ஒரு பர்த் ரைட், பிறப்புரிமை அப்படின்னு எதையோ சொல்கிறோம். இதை மாதிரி நாக்கால் நம்ம நல்ல நாமா சொல்கிறது தான் ஒரு பெரிய பாக்கியம். அது சொல்லாமல் விட்டுட்டா அடுத்த தடவையில் அடுத்த ஜென்மாவில் நமக்கு பேச்சு இல்லாத மிருகங்களாக பிறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பெரியவா சொல்கிறார். அதனால் எப்பெல்லாம் முடிஞ்சாலும் சிவசிவா அப்படிங்கிற 2 அக்ஷரத்தை சொல்லி லோகமெல்லாம் சிவமாக மங்களமாக இருக்கிற மாதிரி பண்ணி நம்மளும் உயர்ந்த கதியை அடையணும் அப்படின்னு இல்லை கேட்டுக்கிறேன். சிவசிவா. ஓம் நம சிவாய்.